ஹாய் கைஸ், இட்ஸ் மீ ஸ்டூபிட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஒர்த்தி வாட்சியான ஒரு கொரியன் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் 2025 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சீரிஸோட நேம் என்னென்னா கர்மா. வெறும் ஒரு 6 எபிசோடில் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக ப்ளஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு கொண்டு போக முடியுமோ பர்ஃபெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரீஸில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. பாஸ்ட்டில் நம்ம பண்ண ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் நம்மளை தேடி வந்து எப்படி செய்யுது அப்படின்றதான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட். கர்மாவை பிலீவ் பண்ணுறவங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த 6 பேருமே வேறு ஆள் தான், பட் எல்லாரோட ஆக்ஷனுமே ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஃப்ளாவே இருக்காது, பெர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ஸ்பாய்லர்ஸ். ஸோ வந்து மேலோட்டமாக அந்த கதையை மட்டும் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கூல் படிக்கிறப்ப ஏதோ ஒரு நோட்டீஸில் கவர் ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பொண்ணுக்கு லேட்டராக தான் தெரியும் ஃபைனல் பண்ணது வந்து நம்மள இல்லை, லீன்ற ஒரு பொண்ணை தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சதில் அந்த பொண்ணு ரொம்ப கோவமாயிரும். ஸோ அந்த பொண்ணு வந்து லீயை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைமில் நடந்த சின்ன ஒரு விஷயம், பட் அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடும். அந்த பிளான் என்ன அப்படின்னா, அந்த லீவ் பொண்ணுகிட்ட போய் சொல்லும், பிளைண்ட் டேட்டுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் போக போகிற, நான் இந்த விஷயத்தை வந்து உனக்கு ஆஃபர் பண்ணுறேன், ப்ளீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் அந்த லீவ் பொண்ணு வந்து வேணாம், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இக்னோர் பண்ண முடியாது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அந்த லீவ் பொண்ணு யாரோட அந்த பிளைண்ட் டேட் அப்படின்னா பார்க் ஜியோஜாங் அப்படின்ற பையனோட தான். அந்த பையனும் லீயும் டேட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்பி வரும்போது பார்த்தா மாஸ்க் போட்டு சில பேர் வந்து 2 பேரையுமே அடித்து போட்டு ஒரு ரூமில் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த எண்டு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவங்க வந்து லீ பொண்ணுகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு சேடான விஷயம் வந்து லீக்கு நடந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அப்போ அந்த லீ பொண்ணை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ அந்த டோர் வழியாக சில பேர் வருவாங்க. அதில் யாராவது உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவங்க மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அவங்கள ஐடென்டிஃபை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா பார்க் ஜியாஜாங்னு அவங்க அது வழியாக வந்துக்கிட்டு இருப்பான். லீக் வந்து சுத்தமாக புரியாது, எதுக்கு சார் பார்க் ஜியாஜாங்கும் அவங்களோட சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பான். நல்லா கேட்டப்போ இந்த விஷயத்தை பிளான் பண்ணதே இவன் தான் அப்படின்னு அந்த சார் சொன்னதுக்கப்புறம் இந்த விஷயத்தை லீனால் டைஜஸ்டே பண்ண முடியாது. இவள் லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு விஷயம் அவளை டிப்ரெஸ் பண்ணி விட்டுரும். அப்படியே கொஞ்சம் இயர்ஸ் போய்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் சம் இயர்ஸ் லீ பிகேம் அ டாக்டர். அப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவனை கூட்டிகிட்டு வருவாங்க. என்ன கேஸ்னால், ஒரு பில்டிங்கே ஃபயராக எரிஞ்சிருச்சு. அந்த பில்டிங்கில் ஒருத்தன் மட்டும்தான் பாதி உயிரோடு இருந்திருக்கான், பட் அவன் உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி கேஸாக அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க ஸ்டார்டிங் வந்தோடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும், என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னைஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லேட்டராக ஒரு பெரிய டாக்டர் வருவார். அவர் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்தந்த ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டையும் பேசிவிட்டு அந்த டாக்டர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து நேம் போர்டை பார்ப்பார். பார்த்தா அதில் நேம் போர்டு எம்டியாக இருக்கும். ஏன் நீங்கள் பேஷண்ட் நேம் கூட கரெக்ட் பண்ணாமல் இருக்கீங்க இன்னும் அப்படின்னு கேட்குறப்ப ஒரு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லை இது பண்ணி எமர்ஜென்சியாக வந்த பேஷண்ட்டு, அந்த நேரத்தில் ஃபார்மாலிட்டி முடிக்கிறதுக்கு அப்போ டைம் இல்லை, ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதனால் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே அரை மயக்கத்தில் கேட்டுக்கிற இந்த பேஷண்ட்டு என்னோடய பேர் வந்து பார்க் ஜியாஜாங் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் லீன்ற பொண்ணுக்கு வந்து சரியான ஷாக்கு. சின்ன வயசில் எனக்கு ஒரு விஷயம் பண்ணேன், அதுவே பெரிய ஷாக்கு, இப்போ திருப்பி என்கிட்டே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஷாக்கில் இருந்துக்கிட்டு இருக்கா அந்த லீன்ற பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சு, லீன்ற பொண்ணு அந்த ஜியாஜாங்கை எப்படி பழி வாங்கினா அப்படின்றது மட்டும் இந்த சீரீஸ் கிடையாது. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது வந்து 2 கேரக்டரை பற்றி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கேரக்டரு. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏன் 3 பேருன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பேலன்ஸ் 3 பேர் இருக்காங்க. இப்படி அவங்க ஏதோ ஒரு பண்ண விஷயம் அந்த 6 பேரையும் லிங்க் பண்ணி கடைசியில் ஒரு இடத்துல மீட் பண்ண வைக்கும். அந்த பிளேஸ் மீட் ஆகிற வரை உங்களை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா இந்த 6 எபிசோடுமே எனாஃபான என்கேஜிங் மூமெண்ட்ஸ் இருக்கும், ப்ளஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். நீங்கள் இப்படி தான் போகும்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த 6 எபிசோடை பார்க்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 5.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். என்ன தான் சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆன ஒரு டிவி சீரீஸாக இருந்தாலும் தமிழ் டப் அவைலபிள் தான் இருக்குது. எனக்கு தமிழ் தெரியும், தெரியாது நினச்சிக்கிறியா? பட் ஐ டோன்ட் அப்ரிஷியேட் யூ வென் வாட்சிங் இன் தமிழ். இங்கிலீஷ்லேயே பாருங்கள், இங்கிலீஷில் நல்லா தான் இருக்குது. What will you do? I'm straight away asking you, will you shake? Hey, you're talking too much. Oh my god. I hope you like this video and this series. நான் next வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, peace. Before going that, do you guys really believe karma?
ஐ லைக் டு நோ லீவ் த கமெண்ட் உண்மையாவே அவன் லூசு போல